கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது ஒரு ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அனைவருக்கும் வணக்கங்கள். டிசம்பர் 17th to 19th இந்த 2025 நியூ டெல்லி பரத் மண்டபத்துல டெல்லி டிக்ளரேஷன் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசன் அவுட்கம் ஆஃப் த செகண்ட் ஹூ குளோபல் சமிட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது இந்த டெல்லி டிக்ளரேஷன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படிங்கிற ஸ்தாபனத்தை 2022 ஏப்ரல் 19 நம்ம அடிக்கல் நாட்டிருக்கோம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து. என்னது இந்த குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷனல் மெடிசன்னா, ஆயுஷ் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் இந்தியாவிலும் மற்ற பாரம்பரிய மருத்துவங்களை சார்ந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த குளோபல் சென்டர் ஃபார் ட்ரெடிஷனல் மெடிசன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்தியா தான் ஹெட்டா அமைஞ்சிருக்கு. இது ஆல்ரெடி ஒரு குளோபல் சமிட் நடந்து முடிஞ்சிருக்கு. அது குஜராத்ல நடந்திருக்கு. அப்ப குஜராத் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க. பெய்ஜிங்ல போன வருஷம் நடந்திருக்கு. அதுல பீஜிங் டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க. இது 2025 டெல்லி டிக்ளரேஷன். என்ன அந்த சமிட் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆயுஷ் வீடியோனாலே கொஞ்சம் கம்மியா தான் நம்மளுடைய ஆட்கள் பார்ப்பாங்க. ஆனாலும் நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுல 100 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. யார் 100 கண்ட்ரீஸ்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல ஏற்கனவே இருக்கிற கண்ட்ரீஸ் அப்படின்னா என்ன இருக்கும்? யூஎஸ் இருக்கும், யூகே இருக்கும், யூரோப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், அப்புறம் சைனா வந்திருக்கும், ஜப்பான் வந்திருக்கும். எல்லா 100 கண்ட்ரீஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 800 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்திருக்காங்க. 20,000 பேர் ஆன்லைன்ல, 3000 இன்வைட்டீஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் செரமனிஸ்ல நடந்திருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க இந்த சமிட்ல அப்படிங்கிறதுக்கு, தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் த ரோட் மேப் ஃபார் ஆயுஷ். அதனால தான் நான் கொஞ்சம் போரிங்கா தியரட்டிக்கலா அகடமிக்கா தான் இருக்கும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னே நான் காமன் மேன் கிட்டையும் மீடியா கிட்டையும் சொல்வேன். 4 legs ஆஃப் டெமோக்ரஸி பத்தாது. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா பத்தவே பத்தாது. 5வது காமன் மேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காமன் மேன் இருக்காங்களே, அவங்க மருத்துவத்தை பத்தி ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு எபிடமிக் வந்தா எல்லா சரணாகதின்னு நிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய ஒரு பயணம். சரி, என்ன சொல்றாங்க இந்த சமிட் டிரைவ் சயின்டிபிக் இன்னோவேஷன். அதுல முக்கியமா 78th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளில ஒரு இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட்டை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இம்பார்ட்டன்ட் கமிட்மெண்ட்னா, இதெல்லாம் லீகலா பொலிட்டிக்கலான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். Participants affirm that evidence-based traditional medicine is a living science. எவிடன்ஸ், அதாவது ப்ரூஃப் இருக்கிற ட்ரெடிஷனல் மெடிசன், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் இஸ் அ லிவிங் சயின்ஸ். செத்து போன சயின்ஸ் கிடையாது, லிவிங்கான சயின்ஸ் இந்த பாரம்பரிய மருத்துவம். அண்ட் ஷேர்டு பயோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் விச் கான்ட்ரிபியூட்ஸ் டு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், resilient health systems, inclusive and sustainable economies, and health and well-being of the people and the planet. இந்த உலகம் தழைப்பதற்கும் இந்த உலகத்தோட எக்கானமிக்கும் எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து வாழ்வதற்கும் பல நூற்றாண்டுகளாக, பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அனைத்து கண்ட்ரிலையும் பிராக்டிஸ் பண்ணி இப்பயும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த ட்ரெடிஷனல் மெடிசன் சிஸ்டம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த 100 கண்ட்ரிஸ் உலகமே ஏத்துக்க வச்சிருக்கோம். இந்தியா அதுல மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சமிட்ல கிட்டத்தட்ட 13 ஆர்கனைசேஷன் அண்ட் ஃப்ரேம்வொர்க் பேஸ் பண்ணி தான் நாங்கள் போறோம்னு சொல்றோம். நான் படிச்சா நீங்க கேட்க பொறுமை இருக்கிறது இல்லை. அல்மா அட்டா நாஸ்தானா ஆன் பிரைமரி ஹெல்த் கேர், யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் ஹெல்த் அசம்பிளி, WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் ட்ரீட்டி, ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் அசோசியேட்டட் ட்ரெடிஷனல் நாலேஜ். அதாவது ஒரு ஹேர்பை எடுத்து யூஸ் பண்றோம் வச்சுக்கோங்களேன். துளசி எடுத்து போன ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி மஞ்சள் எடுத்து யூஎஸ்ல பேட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சண்டை போட்டு அப்புறம் அதை நிறுத்தி வச்சோம். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துல அவங்க ஈஸியா பேட்டன் பண்ணிட்டு போற வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்படி நிறுத்தணுங்கிறதுக்காக ஒன்னொன்னும். ஸோ இந்தியாவில இருக்கிற மருந்தை நம்ம ரிசர்ச் பண்ணி கொண்டு போகும்போது பேட்டன்சி வாங்கினா அது ஒரு பங்கு நமக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி லீகல் ஃப்ரேம் ஒர்க்கான முக்கியமான பாலிசி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் 4 கமிட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணிருக்காங்க. அது என்ன கமிட்மெண்ட்ல பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 கமிட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட், ஸ்ட்ரென்தனிங் தி எவிடன்ஸ் பேஸ் ஃபார் ட்ரெடிஷனல் மெடிசன். அதாவது பாரம்பரிய மருத்துவத்திற்கான எவிடன்ஸ், சான்றுகளை நம்ம ரெடி பண்ணணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு நான் என்னுடைய பேர் நான் என்ன வைக்க போறேன்னா,
கையில காசு வாயில தோசை. என்ன நாங்கெல்லாம் நடந்து எங்களோட பிராக்டிஸ்ல இருக்கும் பொழுதும் பார்க்கிற ரிசர்ச்சர்ஸ், பார்க்கிற சயின்டிஸ்ட், பார்க்கிற அலோபதி டாக்டர்ஸ், பார்க்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட சண்டை போடுவாங்க. ஆயுஷ் ஆயுஷ் ஆயுர்வேதம்ங்கிறீங்க, நீங்களாம் என்ன ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டீங்க, நெட்ல போய் பாருங்க, எல்லாரும் கேட்பாங்க என்ன பண்ணிட்டீங்க. நாங்க எப்படி எங்க நிலைமையை சொல்லுவோம்னு யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப கிளியரா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, ரிகக்னைசிங், முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தட் less than 1% of the global health research funding goes to traditional medicine. புரிஞ்சுதா? மொத்த உலகத்திலே 100 ரூபாய் இருக்குன்னா அது 1% விட கம்மி, 1 ரூபாயை விட கம்மி, 8 கூட 4 கூட ட்ரெடிஷ்னல் மெடிசன் ரிசர்ச்சுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒதுக்கல இத்தனை டெகேட்ஸா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒதுக்குவாங்க? யூஎஸ்லயும் யூகேலயும் இப்ப வரைக்கும் இந்தியால ஒரு பாலிசியே இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால ஒண்ணும் இல்லைங்க, இந்தியன் பட்ஜெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அலோபதி மேல ஒரு பொறாமையும் இல்ல. அலோபதி வந்ததுனால இப்ப என்ன உலகம் அழிந்து விட்டதா என்ன? இந்தியா பாப்புலேஷன் 30-40 கோடி இருந்தோம், இப்ப 140 கோடி சக்கப்போடு போட்டுட்டு போறோம். அதனால அது வேற இது வேற. ஸோ மாடர்ன் வெஸ்டர்ன் மெடிசனுக்கு கிட்டத்தட்ட 90,000 crores கொடுத்துட்டு இருக்கோம். பாரம்பரிய மருத்துவத்துக்கு 4,000 கோடி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்தும் பல பேர் பாரம்பரிய மருத்துவத்துக்கு எதுக்கு நீங்க எவ்ரி இயர் 12% இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது அழகான ஒரு பாயிண்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சார்பாக உலக நாடுகள் 100 கண்ட்ரி, யூஎஸ், யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா கிட்ட சொல்லிட்டோம், நீ 1% விட கம்மி தான் ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு போட்டுட்டு இருக்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா யோசி, எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ பெருக்க போற. அலோபதி மாத்திரம் பத்தாது, மக்களை கொண்டு போவதற்காக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தையும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதை பார்த்தா ஒரே ஒரு ரொம்ப சந்தோஷம். இந்த பைசா வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா, we are going to generate evidence. It will focus on public health priorities and rights based researches சொல்றாங்க. இது நிறைய எழுதியிருக்காங்க, அப்புறம் பார்க்கலாம். இதுல எனக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அது கடைசியில நான் சொல்றேன். ஸோ கமிட்மெண்ட் 1 வந்து கையில காசு வாயில தோசை, strengthening the evidence base for traditional medicine. செகண்ட் பாயிண்ட் கமிட்மெண்ட் 2, இதுக்கு வந்து நம்ம திருக்குறள் புக்கை 100 கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பணும். இறைமாட்சி 70 சாப்டர்ஸ் இருக்கிற திருக்குறள்ல வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும், ரெகுலேட்டரி மெக்கானிசம் எப்படி கொண்டு வரணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்ப சொல்றாங்க, என்ன சப்போர்ட்டிங் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரெடிஷனல் மெடிசன் த்ரூ அப்ராப்ரியேட் ரெகுலேட்டரி மெக்கானிசம்ஸ். இங்க இருந்து நம்ம டாபர், நாங்க வந்து இன்காப்ஸோட டைரக்டர், எங்க கம்பெனி எல்லா மருந்தையும் கொண்டு போய் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்தாச்சு. யூஎஸும் யூகேயும் ஆஸ்திரேலியாவும் எடுத்துட்டு போறாங்கன்னா அதை எப்படி அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெகுலேட்டரி மெக்கானிசம் கொண்டு வரணும். யூஎஸ்க்கு நாங்க எங்க பேஷண்ட்ஸ்க்கு நாங்க மெடிசன் எடுத்து அனுப்புறோம்னாலே அதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம், தே கேரி ஹெர்பல் மெடிசன், இட் டசன்ட் ஹேவ் எனி சைட் எஃபெக்ட். நிறைய வாட்டி யூஎஸ் செக் பாயிண்ட்லயே அந்த மருந்தெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, கொரியர் சார்ஜ்லாம் ரொம்ப எக்ஸஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும்பொழுது த்ரூ அவுட் த வேர்ல்டு மருந்து எப்படி அலோபதி மருந்து ஈஸியா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்டேஜஸ் வரும். ஸோ அந்தந்த கவர்மெண்ட் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணணும், சேஃப்டிக்காகவும் குவாலிட்டிக்காகவும் எஃபெக்டிவ்னஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட். அப்படின்னா என்ன, ட்ரெடிஷ்னல் மெடிசன் பத்தி அவேர்னஸ் ட்ரம்ப் அவர் ஊர்ல கிரியேட் பண்ணணும், இங்க பிரான்ஸ்ல இவர் கிரியேட் பண்ணணும், யூரோப்ல கிரியேட் பண்ணணும், ஆஸ்திரேலியா கிரியேட் பண்ணணும். இது எத்தனை பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு இது சீன் நம்ம முன்னாடி இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய வேலை நம்ம எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் செகண்ட் கமிட்மெண்ட் போட்டாச்சு 100 கண்ட்ரீஸோட. இது வந்து திருக்குறள் புக்கு நம்ம அனுப்பணும். மூணாவது, இன்டகிரேட்டிங் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரெடிஷனல் மெடிசன் இன்டு ஹெல்த் சிஸ்டம். இதுக்கு அலோபதி டாக்டர்ஸும் ஆயுஷ் டாக்டர்ஸும் வள்ளுவனும் வாசகியை போலவும் இருக்க வேண்டும். அது நடக்குமா? வாய்க்கா வரப்பு சண்டை இன்னும் போயிட்டு இருக்கு. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் பல அலோபதி டாக்டர்ஸ் ஆயுஷ் டாக்டர்ஸ் திட்டுவதும் ஆயுஷ் டாக்டர்ஸ் அலோபதி டாக்டர்ஸ் திட்டுவதும் போயிட்டு கொண்டு இருக்கிறது. மக்களே, அன்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆல்ரெடி பாலிசியை மாத்தியாச்சு. we are going towards இன்டகிரேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கோவிடையும் இன்டகிரேட்டட் மெடிசன்ல தான் நம்ம சக்சீட் பண்ணோம்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அதை விட முக்கியம், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிடிக்காது, சரியா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிடிக்காது, போனா போட்டோம். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், அப்பல்லோ வேர்ல்ட்ஸ் லீடிங் நம்பர் 1 அலோபதி ஹாஸ்பிட்டல், அதோடைய டர்ன் ஓவர் 191 மில்லியன், ஏன்னா 1,91,000 மில்லியன் போட்டிருக்காங்க, அது கணக்கு போட்டு நமக்கு தெரியல. அவங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 60% ஸ்டேக் ஆயுர்வைத் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டாங்க. அந்த கம்பெனி அலோபதிக்குள்ள இப்ப they are making around 32 crores turnover and இன்னும் 20 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல 500 5,000 crores
டேர்ன் ஓவர் போகணும்னு போயிட்டு இருக்கு. ஆக அலோபதி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆயுர்வேதா சக்கப்போடு போட்டு ஆரம்பிச்சாச்சு. அலோபதி டாக்டர்ஸ்க்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தெரியாம இல்லை, ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் தெரியாம இல்லை. சில நேரங்களில் ஒரு பேஷண்ட் கஷ்டப்படும் பொழுது அலோபதி மருந்து கொடுக்க வேண்டி வரும், சில பேஷண்ட்ஸ்க்கு ஆயுர்வேத மருந்து கொடுக்க வேண்டி வரும். எமர்ஜென்சின்னு ஒரு உயிர் போகும்பொழுது ரெண்டும் தேவைப்படலாம். இதுக்கெல்லாம் பல ரிசர்ச்சஸ் வேணுங்கிறத ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வள்ளுவரையும் வாசுகியையும் போடும் 2 பேரும் வாழ கத்துக்கோங்க. அதுதான் கமிட்மெண்ட் டு integrative, safe and effective traditional medicine into health system. 4வது commitment, optimizing cross sector value through data collaboration and empowered communities. அற்புதமான பாயிண்ட். அதாவது நம்மளுடைய சபரிக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி, ஏதாவது ட்ரெடிஷனல் மெடிசன் ஆயுஷோட நம்மளுடைய சன்ஸ்கிருத நூல்கள், தமிழ் நூல்கள், உருது நூல்கள், ஹோமியோபதினா ஜெர்மன் நூல்களோட நிறுத்துவது இல்ல, வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் தெலுங்கோ கன்னடாவோட நிக்கிறது கிடையாது. பாரம்பரிய மருத்துவங்கிறது இருளா ட்ரைபல்ஸ், அப்புறம் நாவிதர்கள், இவர்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான வருஷங்களை பிராக்டிஸ் பண்ணி இன்னும் பண்ணிட்டு வராங்க நம்மளுடைய கிராமங்கள்ல. அவங்க கிட்ட ஏதாவது மருந்தோ ஏதோ முறையோ இருந்தா அதையும் கரெக்டா ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து மருந்துகளை டெவலப் பண்ணி அதுல வர ப்ராஃபிட்ல ஒரு பங்கு அந்த கம்யூனிட்டி வளர்றதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாயிண்ட். ஆப்பிரிக்கால எல்லாம் தேர் ஆர் நோ வைத்திய ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இந்தியாவில தழைக்கிற மாதிரி ஐ டெல் யூ, ஐ சேலஞ்ச் யூ, ஆர் சைனீஸ் மெடிசன், ஜாப்பனீஸ் மெடிசன்ல தான் ரிட்டன் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கே விட வேற எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. இவங்க எல்லாம் ஜஸ்ட் ஹீலர்ஸா இருந்தாலும் அந்த சொசைட்டி அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து நம்ம மருந்து ஏத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 கமிட்மெண்ட்ஸ். யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க? ட்ரம்ப் அவருடைய ட்ரம்ப் கார்டு பலதை போட்டு கொண்டு வந்தாலும் இந்தியா ரொம்ப கிளியரா இருக்கு. பாரம்பரிய மருத்துவம், அலோபதி எல்லாத்தையும் எப்படி மக்கள் நன்மைக்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இந்த டெல்லி டிக்ளரேஷன், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசன். ஸோ இது ஆயுஷ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த டெல்லி டிக்ளரேஷன் நம்ம மக்கள் காமன் மேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட பாரம்பரிய மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும். I am proud of India's rich and varied medical heritage. I shall always strive to nurture and honor it.